அனைவருக்கும் வணக்கம். 5/1/2025 வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வளர்பிறை சஷ்டி அன்று நம்ம முருகன் கோவிலுக்கு போகிறதே நமக்கு பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். நம்ம ரொம்ப தூரமாக இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முருகர் தான் நமக்கு நிறைய மிராக்கள் பண்ணுவார். சின்ன முருகராக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். முடியும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி என்று முருகனுடைய கோவிலுக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வாங்க, அப்புறம் நடக்கிற மிராக்களை பாருங்கள். ஒரே ஒரு மாதம் மட்டும் நான் போனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு 2-3 மாதமாவது நீங்கள் போகணும். போன பிறகு தான் நடக்கிற மிராக்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால் கட்டாயமாக எல்லோருமே போகணும். சரி, போகையில் நம்ம என்னென்ன வாங்கிட்டு போகணும் முருகனுக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் போன பிறகு தான் அங்கே அபிஷேகம் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கின்றது. இப்போ சஷ்டிக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு சில கோவில் காலையிலே பண்ணிடுவாங்க, ஒரு சில கோவிலில் சாயங்காலம் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எந்த நேரம் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த நேரம் நீங்கள் போகிறீங்க, அந்த நேரம் போய் சுவாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு தேன் அல்லது சந்தனம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் நிச்சயமாக வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். தேன் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். சந்தனம், முருகனுக்கு பிடித்தது சந்தனம். இந்த சந்தனம் வாங்கி கொடுப்பதனால நமக்கு செல்வ தடைகள்லாம் நீங்கி வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த 2 பொருளில் ஏதாவது ஒன்று முக்கியமாக வாங்கி கொடுங்க. சரி, மற்ற எந்தெந்த பொருளாக நம்ம வாங்கி கொடுக்கலாம், அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது அப்படின்னா, நீங்கள் பால் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நிறைவான செல்வம் எப்போதுமே உங்கள் இல்லத்தில் இருக்கும். பால் வாங்கி கொடுக்கலாம். தயிரும் அது போல் தான். தயிர் வாங்கி கொடுக்க நம்ம இல்லத்தில் செல்வாக்கு பெருக ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு தீராத கவலைகள், தீராத நோய்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். அதே போல் பன்னீர் உங்கள் இல்லத்திற்கு எப்போதுமே செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பன்னீர் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரும். ஒரு டப்பா பன்னீர் வாங்கி கொடுத்தாலே போதும், நமக்கு முருகனுடைய ஆசையும் கிடைக்கும், நம்ம இல்லத்தில் நிறைவான செல்வமும் நமக்கு கிடைக்கும். அடுத்து வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. முருகனுக்கு பச்சை நிறத்தில் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ஏன்னா முருகனுக்கு உகந்த நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். சரி, மஞ்சள் அப்போ வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. பச்சை நிறம் அவருக்கு உகந்தது. மஞ்சள் நிறமும் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். சிவப்பு நிறமும் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சிவப்பும் அவருக்கு உகந்த கலர் தான். சிவப்பு நிறமும் வாங்கி கொடுக்கலாம். பச்சைங்கிறது இன்னமும் நமக்கு ஒரு பவரானது அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால் பச்சை நிறம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. பச்சையில் பட்டு இருக்கணும். அதாவது நமக்கு அந்த பச்சை நிறம் அந்த வஸ்திரத்தில் ஒரு மஞ்சள் நிறமாக ஒரு இது பட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கிளாத் வஸ்திரம் சுவாமிக்கு வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நல்லது. ரொம்ப விலை நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். மாதம் ஒரு முறை இல்லாட்டாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வாங்கி கொடுக்கலாம். மாதம் பார்த்தீங்கன்னா பன்னீர், சந்தனம், தேன் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கு ஏற்றப்போல் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அடுத்து முருகனுக்கு உகந்த மலர்னா செவ்வரளி மலர் தான். செவ்வரளி மலர்களை நீங்கள் மாலையாக கட்டி தர சொல்லுங்கள். மாலையாக கட்டி நம்ம சுவாமிக்கு போட்டாலாம் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, என்னால் பூக்கள் ஒரு மலம் தான் வாங்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல, அதை வாங்கியாவது நீங்கள் சுவாமிக்கு கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமானது விளக்கு. எந்த விளக்கு நம்ம ஏற்றணும்? நெய் தீபமாக ஏற்றுவது நல்லது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கோவிலில் போய்ட்டு நெய் தீபம் ஏற்றினா நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவிலில் விற்கிற அந்த நெய் விளக்கு வாங்கி போட்டுறோம். அதாவது நமக்கு அகல் விளக்குலேயே ஒரு நெய் விளக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கடைகளில் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி போட்டுறோம். அது நெய் விளக்கு கிடையாது, அது மெழுகு விளக்கு. மேலாப்பில் தான் லைட்டாக நெய்யை தடவிட்டு அவங்க மெழுகில் தான் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த விளக்கை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். விற்கிற விலைக்கு 5 ரூபாய்க்கு நெய் விளக்கு தர முடியுமா? அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம நினைக்கிறோம் அந்த நெய் தீபம் ஏற்றணும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அது நெய் தீபமாக அது குறிக்காது. அந்த விளக்கு ஏற்றினா அதுக்காக பலன் கிடைக்காதுன்னு கிடையாது, கிடைக்கும். அது நெய் தீபத்திற்கான பலன் அதில் கிடைக்காது. நீங்கள் நெய் விளக்கு நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் நெய் விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றணும். சரி, நெய் விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இப்போ எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா 6 அகல் விளக்கு புதிதாக வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இல்லை எனக்கு 6 விளக்கு வாங்க முடியாது அப்படின்னு 2 அகல் விளக்காது
இங்கே வாங்கிட்டு போயிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி முருகன்கிட்ட வச்சுருங்க. அதாவது அங்கே நம்ம விளக்கு போடுறதுக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சுடுங்க. முருகனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். 2 தீபம் ஏற்றினால் கூட யாரெல்லாம் வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா எல்லாருமே வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம், தொழில் சிறப்பாக நடக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா குழந்தைங்கள் படிக்கணும், நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், அப்புறம் வந்து வேலையில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், எல்லா வித பிரச்சனைக்கும் எல்லா வித சந்தோஷத்திற்கும் முருகனே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நமக்கு மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க, போய் கலந்துக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்ல பலன். மார்கழி மாதத்தில் காலை செய்கின்ற ஒவ்வொரு வழிபாட்டிலையும் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வருடம் முழுவதும் அந்த அபிஷேகத்திற்கு கலந்த பலன் நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு உங்களால் எவ்வளோ செய்ய முடியுதோ அவ்வளோ மனதார செய்யுங்க. 10 ரூபாய்க்கு தான் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு மனதார வாங்கி கொடுங்க. வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் முருகனுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். முருகன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். இப்போ தொழில் வைத்திருக்கிறீங்க, உங்கள் தொழில் நல்லா லாபமாக போகணும் அப்படின்னா முருகனுக்கு செய்ய செய்ய அது லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். உண்மையான பக்தியுடன் நீங்கள் வந்து செய்யும்போது நீங்கள் வந்து கிள்ளி கொடுக்குறீங்க முருகனுக்கு அப்படின்னா அவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். யாருக்காவது முடிந்த அளவுக்கு நம்ம தானம் பண்ணுவதும் நமக்கு பல புண்ணியங்கள் நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு செயலும் வளர்பிறை சஷ்டி அன்று நீங்கள் செய்யும்போது முருகனோட அருளோடும் ஆசீர்வாதத்தோடு தான் நீங்கள் செய்வீங்க. முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா முருகர் தான் உங்களை நிறைய செய்ய வைப்பார். அதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடணும். முருகர் வந்து நம்மளை கண்காணித்து கொண்டு தான் இருப்பார். அவருடைய பக்தர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பார். அவருக்குரிய நாளன்றுலாம் அவருடைய பார்வை நம்ம மீது படும். நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதா பார்க்கத்தான் செய்வார், அவர்கிட்ட வேண்டுறதை பார்க்கத்தான் செய்வார். அதெல்லாம் ஒரு உணர்வு. அந்த உணர்வுலாம் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனுக்கு நமக்குள்ள பாண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கிறது போல் நமக்கு இருக்கும். முருகன் மேலே அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கும்போது அவர்கள் நம்ம குடும்பத்து ஆள் மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஒரு உறவோடு எப்படி இருக்கிறோமோ அதே போல் தான் முருகன் கூட நம்ம இருப்போம். அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா நமக்காக காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வளர்பிறை சஷ்டியோ இல்லை முருகனுக்கு உள்ள செவ்வாய்க்கிழமையோ அதில் ஒரு மிராக்கள் நிச்சயமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து முருகனை வந்து அதிகமாக வழிபாடு செய்ய அவர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைக்க, அப்புறம் வந்து உண்மையாக நம்பின பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். நமக்கு வந்து பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு நம்பிக்கையே ரொம்ப முக்கியம். நம்ம கூட முருகன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவரை வந்து நம்ம ஒரு உறவாக நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்யும்போது அவர் கூட நீங்கள் நல்லா பேசுங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷத்தை சொல்லுங்கள். ஏதாவது நல்ல விதமாக நடக்கிறப்பெல்லாம் சுவாமிகிட்ட சொல்லி சந்தோஷப்படுங்க. நீங்கள் வந்து பூஜைக்குள்ளே போயிட்டு தான் உட்காந்து தான் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளுக்காக நீங்கள் போகிறீங்க, அந்த பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னா முருகா நன்றி, எனக்கு கிடச்சிருச்சு, நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அங்கேயும் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல முருகனுக்கு நன்றி சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்லிடணும். அதே போல் இதுனா ஒன்று உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முருகன் இதுலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னா கட்டாயமாக அதுலேருந்து அவர் காப்பாற்றி விட்டுருவார். அதே போல் நீங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் வந்து போகிறீங்க, இல்லை எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி கோவிலுக்கோ அல்லது மற்ற இடத்திற்கோ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இடம் இருக்கின்றது அப்படின்னா போகும்போது நீங்கள் முருகனையும் கூட்டிகிட்டு போகணும். முருகன் என் கூட துணைக்கு நீ வா. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து சரியான இடத்துல சரியான முறையில் நின்று காப்பாற்றும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை எங்கெல்லாம் போயிட்டு எத்தனையோ பிரச்சனை சந்திச்சுட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா முருகனை நம்ம கையோடு இழுத்துட்டு போயிடணும். நம்ம எந்த தெய்வத்தை வந்து ரொம்ப விரும்பி வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தை இழுத்துட்டு போயிடணும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம போகிற இடமெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முருகன் என் கூட துணைக்கு வா அப்படின்னா வந்துடுவார். அதே போல் வந்து நீங்கள் மற்ற தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க, உங்கள் குலசாமியை நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் கூடயே தான் வருவாங்க. ஒவ்வொரு நொடியில் நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய இஷ்ட தெய்வம். நீங்கள் வந்து நம்ம தான் பூஜை அறையில் நம்ம உட்காந்து சுவாமி கும்பிடலையே முருகன் அது கேட்பாரான்னு நீங்கள் எந்த இடத்துல நின்று கேட்டாலும் அவருக்கு அதில் விழுகும். முருகன் பக்தர்கள் இதெல்லாம் நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. ஒவ்வொரு இடத்திற்கும் நம்ம முருகனை நம்ம கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு அந்த இடமெல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கும். அதனால் எப்போதுமே நீங்கள் முருகன் ஆலயத்திற்கு கூட போனால் கூட முருகன் என் கூட துணையாக இருன்னு நீங்கள் சொல்லணும். முருகனுடைய வேல் வந்து நம்மளை காக்கும். நமக்கு வந்து எல்லா விதத்துலையுமே முருகன் ஒவ்வொரு ரூபத்துலேயும் நமக்கு துணையாக தாங்க இருப்பாங்க. நீங்கள் முருகனை எப்போ என் கூட வா என் கூட இரு நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் அவர் நம்ம கூட தான் இருப்பார். அதனால் நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வளர்பிறை சஷ்டி, வளர்பிறை செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னு வார செவ்வாய்க்கிழமை
தேய்பிறை சஷ்டி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். எல்லா நாளுமே அவருக்கு உரிய நாள் தான். வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.